ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம coreldraw ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி பொங்கல் வாழ்த்துக்கள் டிசைன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு வேண்ட வரைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணிப்போம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட், இந்த மாதிரி டார்க் எல்லோ கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு லைட் எல்லோ கொடுத்துப்போம். இது எல்லோ கொடுத்துப்போம். இதுக்கு வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துரும். இப்போ நம்ம வந்து சூரியன் போட்டுப்போம். இங்கே சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிட்டு இந்த மெஷ் ஃபீல் டூல் இருக்குல்ல, அதை இங்கே நடுவில் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோவை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ணியாச்சா, இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு இங்கே ஷேடோ இருக்குல்ல, அந்த ஷேடோ போயிருங்க. ஷேடோ போயிட்டு இங்கே போயிட்டு மீடியம் க்ளோன்னு இருக்கா, அந்த மீடியம் க்ளோன்னு கொடுத்துருங்க. இங்கே பிளாக் இருக்கா, இந்த ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிடுவோம். இங்கே இருக்குல்ல இந்த ஃபெதரிங் டைரக்ஷன் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு அவுட் சைடுன்னு கொடுத்துருங்க. அவுட் சைடுன்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துச்சா, இது எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம இந்த மாதிரி பெருசாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இது பார்க்க வந்து கொஞ்சம் சூரியன் மாதிரி இருக்கா. இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு இங்கே வந்துட்டு இப்படி நம்ம கொஞ்சம் கிளிக் பண்ணோம்னா இந்த ஆரஞ்சு வந்துட்டு நல்லா அந்த பிளராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து சன்னு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே நம்ம பிக்சர் வச்சுப்போம். இங்கே இம்போர்ட்டில் போய்ட்டு என்னென்ன பிக்சர் வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். நம்ம இந்த 4 பிக்சரையும் எடுத்துப்போம். இப்போ இந்த 4 பிக்சரில் வந்துட்டு இது வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகியே தான் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இங்கே மிரர் கொடுத்துப்போம். மிரர் கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் மட்டும் வச்சுப்போம். ஏன்னா கான்ட்ராஸ்ட்டு கொஞ்சம் வச்சா தான் நமக்கு வந்து எப்பயுமே நல்லா கிளாரிட்டியாக தெரியும். இப்போ நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்கா, ஓகேன்னு கொடுத்துட்டு இது இப்படி கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சுப்போம். இப்போ ஷேஃப் டூல் இருக்குல்ல, அந்த ஷேஃப் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாக்ஸோட இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. இப்போ இது நல்லா இப்படி பெருசாக பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்மளுக்கு இங்கே டெம்பிள் சரியாயிடுச்சா. இப்போவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிதான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த பொங்கல் இருக்குல்ல, இதை வந்துட்டு அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து கோரல் ஃபோட்டோ பெயிண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமா, இங்கே Ctrl+Vன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்படி கேட்குதா, ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை நல்லா இப்படி பெருசாக்கிக்கிட்டு இதை வந்துட்டு இப்படி ஒரு டபுள் கிளிக் பண்ணிப்போம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு இதை நல்லா கிளிக் பண்ணிங்கன்னா மேஜிக் மாஸ்க்குன்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு இங்கே மைனஸ்ன்னு வச்சுட்டு நம்ம இப்படி கிளிக் பண்ணிட வேண்டியதான். கிளிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வேண்டாமோ நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் தெர்ற இடம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே பானையில் வந்து இந்த வெள்ளையும் செலக்ட் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்க்கிள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள்லாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்துட்டு இது வந்து செலக்ட் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு நினச்சா. இப்போ அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இதையும் நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம், நல்லா பளிச்சுட்டு தான். இப்போ இதை Ctrl+Cன்னு கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிட்டு இந்த coreldraw இங்கே வந்துட்டு Ctrl+Vன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு Ctrl+Vன்னு வந்தோடனே இது அழகாக கட்டாகி வந்துடுச்சா. இப்போ இதை இங்கே நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ இதை டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இந்த மாடு வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே கட்டாகி தான் இருக்குது. இதுக்கு கொஞ்சம் நம்ம பிரைட்னஸ் கொடுத்தோம். எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே மாடு கட்டாக வந்து நின்றுச்சா. இப்போ இந்த வயலை வந்துட்டு Ctrl+Cன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு Ctrl+Vன்னு கொடுத்துருங்க. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரியே மேஜிக் 1% இருக்குல்ல, இது மைனஸ்ன்னு கொடுத்துட்டு அங்கே நம்ம இப்படி ஒரு கிளிக் பண்ணிப்போம். இங்கே ஒயிட்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு இது நம்மளால செலெக்ஷன் பண்ண முடியல, இது பரவாயில்ல, இப்படி வந்தாலுமே சரி ஓகே. நம்ம அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இதுக்கும் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்துப்போம். கொடுத்தாச்சா. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இதை Ctrl+Cன்னு கொடுத்துட்டு இந்த coreldraw வந்துட்டு Ctrl+Vன்னு கொடுத்துருங்க. பாக்ஸில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே நம்மளுக்கு ஒயிட்டாக அசிங்கமாக தெரியுதில்ல. இப்போ இது என்ன பண்ணலான்னா இங்கே டிரான்ஸ்பரன்சிக்கில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பிளாக்கை நல்லா இப்படி கீழே இறக்கிட்டு இந்த ஒயிட்டை வந்துட்டு நல்லா இங்கே வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியணும். அப்போ இங்கே பளிச்சுன்னு வச்சுட்டு இந்த பிளாக் வந்து இதை மட்டும் இப்படி லைட்டாக வச்சுருங்க. இப்போ நமக்கு வந்துட்டு அந்த கட்டானது வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்சிருச்சா. டிரான்ஸ்பரன்சி வச்சோன்னா நம்மளுக்கு கட்டானது மறைஞ்சிருச்சு. நம்மளால் கரெக்டாக கட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துட்டு அது தெரியல பாருங்கள், இதோட மெர்ஜ் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம அனைவருக்கும் இனிய தைத்திர பொங்கல் வாழ்த்துக்கள்ன்றதை இங்கே எழுதிக்க வேண்டியதான். வேறு ஏதாவது டைலாக் எழுதுறதுனாலும் இங்கே நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளாக வந்துட்டு ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.